எத்தனை அணிகளாக பிரிந்தாலும் அதிமுக ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் வரும் என மூத்த பத்திரிகையாளர் ஞானி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவரோடு நமது செய்தியாளர் ராஜ்குமார் மேற்கொண்ட நேர்காணலை பார்க்கலாம். ஏற்கனவே ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்டு வராரு. இந்நிலையில் டிடிவி தினகரனுக்கு எம்எல்ஏக்கள் தனி ஆதரவு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தனியாக செயல்பட்டு வராரு. இப்போ அதிமுக 3 அணி, இது எப்படி என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தும்? இல்லை, எப்படியா இருந்தாலும் அதில் 3 அல்லது 30 அணி உருவானாலும் கூட அடுத்த கட்டத்தில் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவர்கள் அரசியல் எதிர்காலம் என்பது தேர்தலை பொறுத்த மட்டும் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் அதிமுக பழைய செல்வாக்கோடு இயங்க முடியாது. எனவே இரட்டை இலை மீண்டும் வேண்டும் என்றால் அவர்கள் எல்லா அணிகளும் ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் வரும். ஆனால் அவர்கள் இப்போதைக்கு தற்காலிகமாக எல்லாமே ஒவ்வொரு அணியும் தனக்கான பேரங்களுக்காக அணியாக வகுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளோதான். இந்த பேரங்கள் சரியான பிறகு மீண்டும் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக வேண்டிய கட்டாயம் வரும். அவர்களை ஒன்றுபடுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அக்கறை இருக்கிறது. என்றால் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலிலேயே அதிமுகவுடைய எம்பிக்கள் ஓட்டு தேவைப்படுகிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஒன்றுபடுவதற்கு தான் தன்னாலான உதவிகளெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கட்சி ஒன்றாக இருந்தால் தான் ஆட்சியை ஒழுங்காக வழிநடத்த முடியும். இப்போ ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய இப்படி ஒரு குழப்பமான நிலை நீடித்து வருவதனால ஆட்சியை சுமூகமாக இவங்களால் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அவர்களுக்குள்ள என்ன பேரங்கள் நடக்கின்றன என்பதை பொறுத்து தான் அது. ஆட்சி நடப்பதை பொறுத்து மட்டும் தமிழ்நாட்டில் எப்போதுமே ஆட்சியை அதிகாரிகள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் அதிகாரிகள் தான் நடத்தி கொண்டிருப்பார்கள். அதே போல் ஆட்சி நிலைக்குமா என்ற ஒரு ஐயம் இருக்கு அப்படின்றது எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினை முன்வைக்கிறாரு. மானிய கோரிக்கை ஜூன் 14 நடக்க இருக்கு. இப்படி ஒரு சூழலில் இப்படி ஒரு அணிகளாக செயல்பட்டு வராங்க. இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போவேன்? நான் ஆட்சி நீடிக்குமா என்பதை பற்றி எனக்கு ஐயப்பாடு இல்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லோருமே அவருடைய சுயநலம் காரணமாக இந்த ஆட்சி கவிழ்வதை நிச்சயம் விரும்ப மாட்டார்கள். ஆனால் என்ன நெருக்கடி கொடுத்தாலும் ஆட்சி கவிழாமல் தான் பார்த்துக் கொள்வார்கள். இப்போ டிடிவி தினகரன் ஜாமீன்லேருந்து வெளில வந்திருக்காரு. இப்போ அவருக்கு கணிசமான எம்எல்ஏக்கள் நேரில் சந்தித்து ஆதரவாக கொடுத்துட்டு வராங்க. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, அவர் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி செய்வார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் மீதான வழக்குகள் எல்லாம் கடுமையாக இருக்கின்றன. அதனால் அந்த வழக்குகளை இன்னும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்திய அரசு இன்னும் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்தால் இந்த எம்எல்ஏக்கள் அவரை விட்டு விலகி வந்து விடுவார்கள். ஆளும் கட்சியில் குழப்பமான நிலையில் இப்படி 3 அணியாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த மானிய கோரிக்கை நடக்கும்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எப்படி நடக்கும்? அது சுமூகமாக நடக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக சுமூகமாக நடக்கும். இவர்கள் ஒருவரோடு சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு அவையில் ஆட்சி கவிழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் யாருமே ஆட்சி கவிழக்கூடியதையும் செய்ய மாட்டார்கள். அது ஆளும் கட்சியில் தற்போது 3 அணிகளாக செயல்பட்டு வந்தாலும் அவர்கள் ஒரு கட்சி ஓரணியாக இணைவதற்கான வாய்ப்புகள் தான் எதிர்காலத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் ராஜ்குமார்.